இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா நான்வெஜ். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் நான்வெஜ்ஜே போட்டதில்லை. எப்படி நான்வெஜ் சமைக்கிறேன்றதை காட்டினது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம கொத்துக்கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சிக்கன் பொடி, மட்டன் பொடி, அப்புறம் மிளகுத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்ச மிளகுத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இதுவும் ஹோம்மேடு தான், கடையில் வாங்கினது கிடையாது. சிக்கன் பொடியும் மட்டன் பொடி மட்டும்தான் கடையில் வாங்கினது. அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து குக்கர் இல்லாமல் நமக்கு சமைக்க முடியாது. ஸோ குக்கர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு எது எது உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து கடுகு, அப்புறம் வந்து சோம்பு, சீரகம், கருவேப்பிலை இதை தான் போட்டு நான் தாளித்தேன். ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா, கருவேப்பிலை நம்ம வீட்டில் வளர்ந்த கருவேப்பிலை, அதுவும் ஹோம்மேட் கருவேப்பிலை. ஆமாம், முதையாக நம்ம செடியிலேருந்து பறித்த கருவேப்பிலை. அப்புறமா நம்ம கடையில் வாங்கின வெங்காயம், இதுக்கு இடையில வந்து இஞ்சியும் துருவி போட்டேன். உங்களுக்கு தேவையான பொருட்களில் நான் இஞ்சி காட்டலை. பட் ஆனால் இஞ்சி துருவி போட்டு, உப்பு இதோ இஞ்சி காட்டுறேன்ல, இந்த இஞ்சி அப்புறம் உப்பு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கறியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம காட்டின அத்தனை மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். கொஞ்சமாக வேணால் மஞ்சத்தூள் வேணால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு வேணுன்ற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு லெமனையும் புழிஞ்சு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த சிம்மில் நீங்கள் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகான கொத்துக்கறி ரெடி. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி ஆக்சுவலாக எண்டில் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். அந்த லெவலில் இருந்தது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஈய பாத்திரத்தில் நம்ம சமைச்சிட்டு அதை வந்து உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அது ரொம்ப முக்கியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் செய்கிறது வந்து ஈயத்தில் செஞ்ச குக்கர். அதனால் நான் சமைச்சிட்டு நான் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். அதுலேயே நான் வைக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு சிம்பிளான கிச்சன் டிப்ஸ். ஓகே, பாய். See you on next video. Bye bye.